பிக் பாஸ். இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஜூலி வெளியேற்றப்பட்டார். எல்லாரும் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. ஜூலிக்கு கமலஹாசன் நல்ல ஒரு அறிவுரை கூறி அனுப்பிச்சிருக்காரு. எல்லாரையும் தனித்தனியா அதுக்கு முன்னாடி கமலஹாசன் என்று பேசும்போது ஜூலி கிட்டையும் பேசினாரு. பேசினப்ப இப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறப்பையும் இன்னைக்கு வெளியேற்றப்படுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத அவங்க மனதுல பெரிய கவலையா ஓடிட்டு இருந்தது. அதை தாண்டி ஓவியா பத்தி உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்டப்ப கூட நர்ஸா ஒரு டேக் கேர் பண்ணலையோ, என்ன பார்த்தும் இரிட்டேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு போலித்தனமான பதில் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூலி வெளியேற்றப்பட்ட பிறகு கமலஹாசன் உண்மையிலேயே அற்புதமான அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம ஒரு நதியில குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க இறங்கி குளிக்கிறப்ப அதே நதியில தான் குளிக்கிறீங்களா? இல்ல, அந்த நதிங்கிற நீர் ஓடிக்கிட்டே இருக்கிறதா. அதுபோலதான் வாழ்க்கை. மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகத்துல மாறாத ஒன்று. ஜூலி சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு போனாரு. எல்லாருமே வீர தமிழச்சி அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஜூலி உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க திருந்த மாட்டாங்க. ஒருவேளை 100 நாட்கள் இருக்க வேண்டிய நிலை வந்தா வாழ்க்கையை தொலைச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வர்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே ஜூலிக்கு இது ஒரு பொன்னான நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாழ்க்கையில எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு புகழின் உச்சத்தை அடைந்து உடனடியாக அந்த புகழுக்கு எதிர்மறையான இகழ்ச்சிக்கு வர்றது மிக சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அது கடவுள் எல்லாருக்குமே கொடுக்கற இல்லை. அப்படி அந்த உணர்வுகளை அடுத்தடுத்து சந்திச்சவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜூலி இதை ஒரு அவமானமாவோ எதுவும் எடுத்துக்காம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு மற்றவர்களை புரிந்து கொள்வதற்காக, தன்னை புரிந்து கொள்வதற்காக இதை ஒரு நல்ல தருணமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் முன்பை விட அதிக வேகமாக செயல்பட்டு மிகப்பெரிய உச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். வருவாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. கமலஹாசன் சொன்ன அறிவுரைக்கு மேல நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டியதில்லை. எதுவுமே இங்க எல்லாருக்கும் ஞானத்துல வர்றதில்ல, மற்றவங்களை பார்த்து புரிதல்ல வர்றது, நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்வது. இப்படிதான் வரலாற்றில் மிக சிலருக்கே கிடைத்த இந்த வாய்ப்பு மிக குறுகிய வயதுக்குள்ள ஜூலிக்கு கிடைச்சிருக்கு. அவர்கள் தன்னை திருத்தி கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி நான் பேசுறப்பெல்லாம் கமெண்ட்ல நிறைய போடுவாங்க, பொய் சொல்றது என்ன குற்றமா, நீ என்ன ஹரிச்சந்திரனா, நீ பொய் பேசுனது இல்லையா அப்படிங்கிறத நிறைய பேர் சில பேர் ஜூலிக்கு சப்போர்ட் பண்றவங்க போட்டாங்க. நான் அப்பையும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன், இங்க எல்லாருமே பொய் சொல்லாதவங்க கிடையாது. அது எல்லாருமே சொன்னது. ஏன் ஓவியாவை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு பொய் சொல்லல அப்படிங்கறனாலதான் எல்லாராலையும் நம்ப முடியல, இப்படியும் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க கிட்ட ஈர்ப்பானதே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஜூலி இயல்பா நம்மள மாதிரி இருக்காங்க. ஆனா ஜூலியோட மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஜூலிய மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்கிறத இன்னைக்கு கமல் தோல் உரிச்சு காட்டினாரு. அவங்க பெரிதாக நம்பின காயத்ரி, ஸ்னேகன், சக்தி இவங்க எல்லாருமே முதுகுக்கு பின்னாடி என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கிறத இன்னைக்கு தோல் உரிச்சு காட்டினாரு. இது எல்லாமே ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம முன்னாடி ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாங்க, இல்ல நம்மளை புகழ்றாங்க, நான் சொல்றதை கேட்பா, என் மேல பாசம் வச்சிருக்கா அப்படின்னு ஒருத்தர் புகழ்றாங்கன்னா நமக்கு முதுகுல குத்துறக்கு அவங்க ஏதோ தயார் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இது வாழ்க்கையில பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜூலி அனுபவ ரீதியா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஷோல மிகப்பெரிய மனிதர்கள் முன்னாடி அதிகமான மக்கள் கூட்டத்தின் முன்னாடி அவங்க அனுபவத்தை கேதர் பண்ணியிருக்கிறது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது அவங்களுக்கு ஒரு அவமானமோ இல்ல தலைகுனிவோ எதுவுமே கிடையாது. இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் வாழ்ந்தால் போற்றும், வீழ்ந்தால் தூற்றும், இதுதான் உலகம். இந்த மிகப்பெரிய தத்துவத்தை மிக சிறிய வயதில் ஜூலி கத்துக்கிட்டாங்க. வெளியே வந்த ஜூலிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னொரு பார்வையில பார்த்தோம்னா ஓவியா எந்த அளவுக்கு புகழ் அடைஞ்சாங்களோ, ஓவியா இத்தனை கோடி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பேசப்பட்டாங்களோ அதே அளவிற்கு ஜூலியும் பேசப்பட்டிருக்காங்க. ஜூலியோட பெயரும் உச்சரிக்கப்பட்டிருக்கு. ஜூலியோட பெயருக்கும் வலிமை சேர்க்கப்பட்டிருக்கு. அது நெகட்டிவ் வைப்ரேஷனால வலிமை சேர்க்கப்பட்டாலும் அந்த பெயரும் உச்சரிக்கப்பட்டிருக்கு. அந்த பெயரின் பலத்தை ஜூலி பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் என்று எனது வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் கிட்ட நான் வேண்டுகோள் வைக்கிறக்கோ இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அறிவுரை சொல்றக்கோ நான் தகுதியானவன் கிடையாது. என்னோட கருத்தை தான் நான் வெளிப்படுத்தி இருக்கேன்.
ஏன்னா இங்க வாழ்ற எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட எண்ணங்கள், தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அனுபவங்கள் வேற. அதன் அடிப்படையில் தான் எல்லாருமே முடிவெடுக்கிறோம். அவங்க தவற உணர்வாங்க, உணர்ந்து திருந்துவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. வெளியே வந்த ஜூலிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. துணிவுடன் ஜூலி மீண்டு வர வேண்டும், தன்னம்பிக்கையோடு எழுந்து வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தவறை உணர்ந்து விட்டாலே நாம் உயர்ந்து விட்டோம் என்று அர்த்தம். தன் தவறை ஜூலி உணர்ந்து விட்டார் என்று உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சி பற்றி ஆரவ், ஓவியா, காதல், அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த நிகழ்ச்சி பற்றி அடுத்த பதிவில் வெளியிடுறேன். நன்றி.